விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கால்பந்து உலக கிண்ணத்தினுடைய முதலாவது காலிறுதி ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. நேற்று நள்ளிரவு வேளையில் இடம்பெற்றிருந்த போட்டியில் பிரான்ஸ் அணி மிகச்சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறது. 60 நிமிடங்கள் வரையில் எதுவிதமான கோல்களும் 2 அணிகளாலும் அடிக்க முடியாது போயிருந்தது. ஏற்கனவே கைலியன் எம்பாபே பிரான்ஸ் அணியினுடைய தலைவர் அவருக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பு ஒன்றை நழுவ விட்டிருந்தார். ஆனால் அதற்கு பின்னர் முதல் பாதி ஆட்டத்தில் எதுவிதமான கோல்களும் இல்லை. அதற்கு பின்னர் இரண்டாவது பாதி ஆட்டம் தொடங்கி 60வது நிமிடத்தில் ஒரு அருமையான கோல் அடித்து 1-0 என்று பிரான்ஸ் அணியை முன்னிலை பெறச் செய்தார். இதற்கு பின்னர் இன்னும் ஒரு கோலை பிரான்ஸ் அணி அடித்திருந்தது. இந்த நிலையில் 90 நிமிடங்கள் போட்டி நிறைவுக்கு வருகின்ற போது 2-0 என்கின்ற அடிப்படையில் பிரான்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியின் மூலமாக பிரான்ஸ் அணி அரையிறுதி ஆட்டத்துக்கு தேர்வாகி இருக்கின்ற முதல் அணி என்கின்ற பெருமையை பெற்றிருக்கிறது. அரையிறுதி ஆட்டத்தை பொறுத்தவரையில் அரையிறுதி ஆட்டங்களுக்கு தொடர்ச்சியாக 3வது உலகக்கிண்ண தொடரிலும் அரையிறுதிக்கு தேர்வாகி இருக்கின்ற அணி என்கின்ற பெருமை இவர்களுக்கு இருக்கிறது. ஏற்கனவே 2018 சாம்பியன்ஸ், 2022 இறுதிப் போட்டியில் தோல்வி, இம்முறையும் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான அத்தனை தகுதிகளும் கொண்ட அணியாக பிரான்ஸ் அணி திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே கைலியன் எம்பாபே தலைமையிலான இந்த பிரான்ஸ் அணி மிகச்சிறப்பாக விளையாடி இறுதிப் போட்டியில் செல்லும் அல்லது இம்முறையும் கிண்ணத்தை அவர்கள் மீண்டும் ஒரு தடவை வெல்வதற்குரிய வாய்ப்புகள் உருவாகலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. 20 ஆட்டங்களிலே 20 கோல்கள் என்கின்ற அடிப்படையில் உலக கிண்ணத்திலே சாதித்திருக்கிறார் கைலியன் எம்பாபே. அது மாத்திரமல்லாமல் நாக் அவுட் ஆட்டங்களிலே 12 கோல்களை அடித்து இவருக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் 8 கோல்கள் அடித்திருக்கிறார். நாக் அவுட் ஆட்டங்களிலே அதிகமான கோல்கள் அடித்தவர் என்கின்ற உலக சாதனையையும் இப்போது கைலியன் எம்பாபே பெற்றிருக்கிறார். உலக கிண்ண சரித்திரத்திலேயே அதிகமான கோல்கள் அடித்திருப்பவர் 21 கோல்களோடு லயனல் மெஸ்ஸிக்கு இது 6வது உலக கிண்ணம். ஆனால் வெறுமனே 27வது வயதில் தன்னுடைய 3வது உலகக்கிண்ண தொடரில் விளையாடி கொண்டிருக்கின்ற கைலியன் எம்பாபே 20 ஆட்டங்களில் 20 கோல்களை அடித்திருக்கிறார். ஆக மெஸ்ஸியினுடைய சாதனையை வெகு விரைவில் இந்த உலக கிண்ணத்தில் கூட அவர் கடந்து புதிய உலக சாதனை படைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. காத்திருப்போம் என்ன நடக்கும் என்று சொல்லி. இன்னும் ஒரு காலிறுதி ஆட்டம் இன்று இருக்கிறது. ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான காலிறுதி ஆட்டம் இருக்கிறது. இந்த காலிறுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். காத்திருப்போம் யார் இம்முறை சாம்பியன் மகுடத்தை சூடப் போகிறார்கள் என்று.